சித்ரா பௌர்ணமி கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக ஒரு பெரிய திருவிழாவாக நடந்து முடிஞ்சது. திருவண்ணாமலை முழுவதும் அண்ணாமலையார் பக்தர்களாக பல லட்சம் பேர்கிட்ட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை ஃபுல்லாகவே மக்கள் வெள்ளத்தில் சம்பிச்சு போனது. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்போ மலை சுற்றலாம், எப்படி இருக்கும் கூட்டம், வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 3:30க்கு பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது பிரம்ம முகூர்த்தத்திலே சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளித்து கிளம்பி 4 மணிக்கெலாம் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அப்போவே அதிகமாக இருந்தது. 7:30க்கெலாம் நாங்கள் கிரிவலத்தை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு வந்திருந்தீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு மலை சுற்றுறதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.